பாருங்க, பிரேயரே உங்களுக்கு பாரமாயிடக்கூடாது. இன்னைக்கு பல பேருக்கு பிரச்சனை பாரத்தை தாண்டி ஜெபம் பண்ணுமேன்றதே ஒரு பாரமா இருக்குது. ஜெபம் பண்ணுமே, இன்னைக்கு ஜெபம் பண்ணலைன்னா ஒண்ணும் நடக்காதே, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுமே, அரை மணி நேரம். நான் என்ன சொல்றேன், கூலா இருங்க. நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, நடக்கிறீங்க, கீழே உட்கார்ந்து இருக்கிறீங்க, சமைக்கிறீங்க, இந்த டைம் எல்லாமே பிரேயர் டைமா இருக்கட்டும். உங்க மைண்ட் எனி டைம் டிஸ்டர்ப் ஆனாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன், இந்த சூழ்நிலை எனக்கு இப்படி தோணுது. இது என்னன்னா, பிரேயரை நம்ம ஒரு தனி லாங்குவேஜ், ஒரு தனி டிபார்ட்மெண்ட் நினைக்கிறோம். இல்ல, டே டு டே லைஃப்ல பிரேயர் பண்ண ஆரம்பிங்க. உங்களுடைய எண்ணங்களை ஜெபமாக மாற்ற பழகிக்கோங்க. நான் சொல்றேன், நீங்க சந்தோஷம் இல்லாம கவலையிலேயே வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நாள் வண்டி ஓடாது. யூ ஆர் நாட் டிசைன்ட் தட் வே. அப்படி வாழ நீங்க அழைக்கப்படவே இல்லை. பலவீனமாயிட்டே இருக்கிறீங்க. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன்னு சொல்லும் போது, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனா இருக்க கடவுது. அதுதான் உங்களுடைய ஸ்ட்ரென்த்னு சொல்லும் போது, அப்படின்னா கவலை என்னுடைய பலவீனம், பயம் என்னுடைய பலவீனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவி என்ன பண்ணல, கொடுக்கல. அப்போ எனி டைம் எங்கெல்லாம் ஒரு சந்தோஷம் மிஸ் ஆகுது, எங்கெல்லாம் நான் கவலைப்படுறேன், என் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது, அந்த டைம்ல எல்லாமே நான் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, பிரேயர்ல போய் ஐ ஷுட் எக்ஸ்சேஞ்ச் மை தாட்ஸ். ஆண்டவரே, இதை பற்றி நான் ரொம்ப பயப்படுறேன், இந்த சூழ்நிலை என்ன ஆகும்னு எனக்கு தெரியல, பட் ஐ நோ ஒன் திங், இதை நான் உங்கள் கையில் கொடுக்குறேன், எல்லாவற்றையும் உமக்கு நான் தெரியப்படுத்துகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. உம்முடைய சந்தோஷத்தினால் நான் நிறைந்திருக்க விரும்புகிறேன், உமக்குள்ளே நான் சந்தோஷமாக இருக்க விரும்புகிறேன், மறைந்திருக்க விரும்புகிறேன். ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரேயரில் நடக்கணும். கஷ்டப்படுற எல்லாரையும் ஆண்டவர் கூப்பிடுறாரு. நீங்கள் இப்படி உங்கள் பாரங்கள் கவலைகள் எல்லாம் இறக்கி வைத்து அவருக்கு தெரியப்படுத்தும் போது, அப்பொழுது அப்படின்னு ஆரம்பிக்குது அந்த வசனம், வாசிங்களேன். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இதை செய்யும் பொழுதே ஒண்ணு நடக்குது. அந்த பக்கம் இருந்து, கிறிஸ்துவுக்குள்ள உங்கள் இருதயமும் சிந்தையும் புத்தி கெட்டாத தேவ சமாதானம். சமாதானம்னு சொல்ல, தேவ சமாதானம்னு சொல்ல, புத்திக்கே எட்டாத ஒரு சமாதானம் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புரிஞ்சிக்கவே முடியலையே, இந்த சூழ்நிலையில் எப்படி சமாதானமா இருக்கிறாங்க, இந்த சூழ்நிலையில் இவங்களால எப்படி அமைதலா இருக்க முடியுது, இந்த சூழ்நிலையில் எப்படி இவங்க சமாதானமா சந்தோஷமா இருக்கிறாங்க. மனுஷ புத்திக்கு எட்டாத சமாதானத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு டிவைன் ஜாய், டிவைன் பீஸ் என்னுடைய மனதையும் சிந்தனையும் அப்படியே காத்து கொள்ளுமா. ஒரு பீஸ், ஒரு சமாதானம் என் சிந்தையை காக்கிறது, ஒரு சமாதானம் என் இருதயத்தை காக்கிறது. எப்பொழுது என்னை பாரப்படுத்துகிற கவலைப்படுத்துகிற எல்லாம் அவரிடத்தில் வைக்கும் பொழுது. சோ பாருங்க, பிரேயரே உங்களுக்கு பாரமாயிடக்கூடாது. இன்னைக்கு பல பேருக்கு பிரச்சனை பாரத்தை தாண்டி ஜெபம் பண்ணுமேன்றதே ஒரு பாரமா இருக்குது. ஜெபம் பண்ணுமே, இன்னைக்கு ஜெபம் பண்ணலைன்னா ஒன்றும் நடக்காதே, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுமே, அரை மணி நேரம். நான் என்ன சொல்றேன், கூலா இருங்க. நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, நடக்கிறீங்க, கீழே உட்காந்துருக்கிறீங்க, சமைக்கிறீங்க, இந்த டைம் எல்லாமே ப்ரேயர் டைமா இருக்கட்டும். உங்க மைண்ட் எனி டைம் டிஸ்டர்ப் ஆனாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன், இந்த சூழ்நிலையை நான் உங்கள்கிட்ட சொல்றேன், இந்த சூழ்நிலை எனக்கு இப்படி தோணுது. இது என்னன்னா, ப்ரேயரை நம்ம ஒரு தனி லாங்குவேஜ், ஒரு தனி டிபார்ட்மெண்ட் நினைக்கிறோம். இல்ல, டே டு டே லைஃப்ல ப்ரேயர் பண்ண ஆரம்பிங்க. உங்களுடைய எண்ணங்களை ஜெபமாக மாற்ற பழகிக்கோங்க. எண்ணங்களை ஜெபமாக மாற்ற பழகிக்கோங்க. உங்க மனசுல நீங்க சங்கீதக்காரன் அவர் ஜெபம் பண்ணதெல்லாம் படிச்சு பார்த்தோம்னா சில நேரங்கள்ல நமக்கு சிரிப்பா இருக்கு. ஏன்னா இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணலாமா, எனக்கு எலும்பெல்லாம் வலிக்குது, எனக்கு இதை பண்ணிடுவாங்கன்னு தோணுது, அதை பண்ணிடுவாங்கன்னு தோணுது அப்படின்னு நைட்டு படுத்துட்டு நான் என்னுடைய படுக்கையில நான் உம்மை தியானித்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய படுக்கையில என்னுடைய வியாகுலத்தை நான் உமக்கு தெரியப்படுத்துறேன். அப்போ தேவனோடு இருக்கிற அந்த பிரேயர் லைஃப் அப்படின்றது அவங்களுக்கு ஏதோ ஒரு ரூம்ல நடக்கிறது இல்ல, எவ்ரிடே ஒரு கேப் இல்லாம நடக்கிறதாவே தான் இருக்குது. மைண்ட்ல தோன்றதெல்லாம் ஆண்டவருக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, தெரியப்படுத்திட்டே இருக்கிறாங்க. என்னை பாரப்படுத்துகிற கவலைப்படுத்துகிற எல்லாம் அவரிடத்தில் வைக்கும் பொழுது ஒரு சமாதானம் என் இருதயத்தை காக்கிறது. ஆமா.